ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம், அதாவது மன்னிப்பு கேட்குறாங்க. யாருக்கிட்ட? பிக் பாஸ் கிட்டேயா? கிடையாது. அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்டேயா? கிடையாது. மக்கள்கிட்டே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களா கனியக்கா. அதை வந்துட்டு இதுக்கு நான் தான் பொறுப்பு, இதுக்கு நான் எங்கே வேணாலும் வந்துட்டு சாரி கேட்க ரெடியாக இருக்கேன். பிக் பாஸ் விட்டு வெளியே வர முடியுமா? அங்கேயே எங்கே கேட்பாங்க போல இருக்குது. சாரி கேட்டுக்கேன், இது எங்கள் மேலே தப்பு தான். ஆக்சுவலாக அதை நாங்கள் வந்து காய வைக்கணும்னு நினச்சோம், இயற்கை வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கலை, அதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்கள் ஒரு அது ஏன் கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து சாப்பாடு நாங்கள் உப்பு போட்டு வச்சுருந்தோம், அது சாப்பாடோட முக்கியத்துவம் தெரியணும்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை விடுறாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, இது எவ்வளோ தைரியமாக வந்து சாப்பாட்டோட முக்கியத்துவம் தெரியணும்னு சொல்லிட்டு சாப்பாடை கெடுத்துட்டு அதையும் சொல்கிறாங்க பாருங்களேன். சாப்பாட்டோட முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்னா அன்றைக்கி சாப்பாடை கொடுக்காம சாப்பாடை பதுக்கி வச்சுருந்தாவோ மறைச்சி வச்சுருந்தாவோ அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, வேஸ்ட்டு பண்ணாமல். சாப்பாட்டோட முக்கியத்துவம் தெரியணும்னு அவ்வளோ சட்டி சாப்பாடில் உப்பு போட்டுட்டு, 1/2 கிலோ உப்பை போட்டுட்டு சாப்பாட்டோட முக்கியத்துவம் தெரியணும் அப்படின்றாங்களே, இது எப்படின்னு தெரியல. இது வந்து வெஞ்சன்ஸு. டக்குன்னு அழகாக வந்து சுபிக்ஷா வந்து சொன்னாங்க, நீங்கள் திரும்ப வந்துட்டு சாப்பாட்டோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறீங்கள, அங்கே நாங்கள் சாப்பாட்டோட முக்கியத்துவத்துக்காக நாங்கள் இது பண்ணல, நாங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக லேட்டாக எழுந்திரிச்சோம், நீங்கள் வந்து அந்த தட்டை வச்சு தட்டை தேடு அப்படியே ஒரு சவுண்டு கொடுக்கும்போது ட்ரிகர் ஆகிட்டோம், அதனால் நாங்கள் உள்ளே வேணும்ட்டு பண்ணலான்னு நினச்சோம். உடனே உங்களுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்களை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஆனால் மறுபடியும் உங்கள் பேச்சில் என்ன சொல்கிறீங்க, சாப்பாட்டோட முக்கியத்துவம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம், எங்களுக்கு தெரிய வைக்கணுன்றீங்க. இதில் என்ன நாங்கள் பண்ணோம்? இல்லைம்மா அப்படி இல்லை, நீங்கள் வரல வெளியில், அதுக்காக சொல்கிறேன், மற்றபடி கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு கனியா அவர்கள் செஞ்ச தப்பை வந்து ஒத்துக்காமல் மறுபடியும் பூசி முழுவதுலே இருக்காங்க. அதனால தான் அவங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமே பிடிக்க மாட்டுது. செஞ்சது ஆமாங்க தப்பு தான், அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் பண்ணது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி கொடுக்கணும் நாங்கள் நினச்சோம், அதனால் அதை பண்ணோம், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு சாப்பாட்டோட முக்கியத்துவம் வந்து அவங்க என்ன சாப்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? அது கிடையாது. உங்களை காயப்போட்டாங்க. உங்களை காயப்போட்டதுக்கும் சாப்பாட்டோட முக்கியத்துவம் தெரியறதுக்கு சம்மந்தமே இல்லையே. நீங்களும் காய போட்டிருக்கணும், நாங்கள் சமைக்க மாட்டோம் அந்த மாதிரி அது பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இவங்க ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு காண்டேத்தணும்னு பண்ணிவிட்டு இன்னுமே வந்துட்டு மக்கள் வந்து முட்டாள் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அதுவும் கேமரா முன்னாடி வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் பதிவு பண்ணாங்கன்னா, இது முக்கிய காரணம் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டார். நேற்று சுபிக்ஷா சொன்னாங்க, ஏன்னா அவங்க மைண்டில் இன்னுமே இருக்குது, சரிங்களா? ஆனால் விஜய் சேதுபதி அதை பற்றி பெருசாகவே இது பண்ணல. ஏன் இவ்வளோ சாப்பாடை வேஸ்ட் பண்ணிங்கன்னு கேட்கவே இல்லை. இதே கமலஹாசன் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பார். நான் நிறைய நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் கமலஹாசன் கேட்டிருப்பான்னு சொல்கிறதுக்கு காரணமே அவர் கண்டிப்பாக கேட்டிருப்பார், இவர் கேட்கல. ஆனால் என்ன பண்ணுறது, முன்னாடி நம்ம வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் இதை பண்ணல அதை பண்ண சொல்லிட்டு இருந்தோம், இப்போ இவர் எதையுமே பண்ணுறது கிடையாது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விடுங்க.